ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு கட்டு பிரண்டை வாங்கியிருக்கேங்க. இப்போ இதை கைப்பாத்திரலாம். பிரண்டை கைப்பாக்குறப்ப நம்மளுக்கு கையில் அரிப்பு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம லைட்டாக தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் உள்ள இலையை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த பிரண்டை தண்டு கிராமத்தில் நிறைய இருக்குங்க. இப்போது டவுன்லேயும் நிறைய கடைகளில் கிடைக்கிது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இதில் உள்ள எல்லையெல்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த தண்டை எடுத்துட்டு தண்டை இந்த மாதிரி லைட்டாக ஒடிக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒடிக்கிறப்ப நார் மாதிரி வரும். இப்போ அந்த நாரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இதை வாங்கினா கை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கை பார்த்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இதை நம்ம வீட்டில் அடிக்கடி செய்யணுங்க. பாருங்கள், நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி பிரண்டை தண்டில் ஒரு இடத்துல ஒடிச்சிட்டு நார் எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கார்னரில் உள்ள தோலை எடுத்துடலாம். இந்த பிரண்டையை நம்ம கைப்பாக்குறப்ப நார் இல்லாமல் நீட்டாக கைப்பாத்துறணுங்க. இல்லாட்டா நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நார் நாராக வரும். அவ்வளோதாங்க. இப்போ நான் ஒரு கட்டு பிரண்டை தண்டை கைப்பாத்து வச்சுட்டேன். இப்போது துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போது இந்த பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 5 வத்தல், ஒரு துண்டு புளி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இப்போ பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் வறுக்கிறதுக்கு. அதில் நான் எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வர கொத்தமல்லி இதெல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். அடுத்ததாக நான் கருவேப்பிலையை சேர்க்குறேங்க. கருவேப்பிலை நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட கொஞ்சம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் வரமிளகாய் சேர்க்குறேங்க. வரமிளகாய் நான் 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. கருக விட்டுறக்கூடாது. இப்போ இதெல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச புளியவும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாங்க. அடுத்ததாக அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது பூண்டுப்பல் நான் சின்னதாக 12 பூண்டுப்பல் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பெருசு எடுத்தீங்கன்னா 5 எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம கழுவி எடுத்து வச்ச பிரண்டை தண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதையும் அந்த பிளேட்டில் சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சிடலாங்க. இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்தா அது சட்னி மாதிரி ஆகிடும். பாருங்கள், நான் இந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது நம்ம இட்லி, தோசை, சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் இது கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.